வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுப்பேட்டையை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபீஷியலான நியூ போஸ்டரை நம்ம செல்வராகவன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட ரீரிலீஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புதுப்பேட்டை வந்து நம்ம செல்வராகவன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் லீடோவில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்னேகா அவர்கள் வந்து இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சூர்யாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோட ரீரிலீஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதம் 27ஆம் தேதி வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதனால் இப்போ வந்து ஃபேன்ஸ் தரப்புல வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த கல்ட்டு மூவியாக வந்து இருக்குது. நம்ம செல்வராகவனுக்கு நிறையா படம் வந்து அந்த டைமில் வந்து ஓடாமல் வருஷம் கடந்து அந்த படத்தை வந்து பார்த்து நிறைய பேர் வந்து ஆதரிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிளாக இந்த புதுப்பேட்டையும் அதே மாதிரி 1000ல் ஒருவன் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. இந்த படம் வந்து நம்ம தனுஷோட கெரியரில் ஒன் ஆஃப் த ஒரு கல்ட் மூவின்னு சொல்லலாம். குறிப்பாக கேங்ஸ்டர்னால் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்களத்தை வேறு லெவலில் வடிவமைச்சிருப்பாங்க. இந்த கதைக்களத்தில் அரசியல் அதே மாதிரி அவங்களோட அந்த ரவுடிசம் பண்ணுறவரோட லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு வேறு லெவல் மேஜிக் பண்ணியிருப்பார். இப்போ இந்த படத்தோட ரீலீஸ்க்காக ஒரு நியூ போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் போஸ்டரில் வந்து நம்மளோட செல்வராகவன் சைட்லேயும் தனுஷ் அப்புறம் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லிட்டு 3 பேரையும் வச்சு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அதே மாதிரி மியூசிக் ஒரு வேறு லெவல் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஒரு நாள் அந்த சாங்லாம் வேறு லெவலில் இன்னமும் வைடுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் வர எல்லா சாங்குமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் வந்து நம்ம கமலஹாசனும் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டும் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் எங்கள் ஏரியா சாங்கும் வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக அந்த ஆல்பமே வந்து ஒரு செதுக்குன்னு செதுக்கி எடுத்திருப்பாங்க. அந்த ரவுடிசம் அந்த வாழ்க்கைக்கான ஒரு பேக்ரவுண்டை அப்படியே வந்து அந்த ரசித்து எடுத்திருப்பார். அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த படம் வந்து நம்மளோட தனுஷோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் ஃபேன்ஸ் தரப்புலேருந்து இந்த படத்துக்கு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இதேமாதிரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து அம்பிகாவதியும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் தனுஷ் ஃபேன்ஸ்லாம் இனிமேல் வந்து ஒரு வேறு லெவல் ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.